Say something. குருத்து பச்சை கலரில் சாத்துப்படி பார்ப்பதற்கே very important temple with the festivals. முற்றுமாறும் பூவின் பேர் என்ன, அதனுடைய ரகசியம் என்ன? நடைபெற்ற பல்வேறு சுவாரஸ்யமான விடயம் Is very kindly. வரலாற்று சிறப்புமிக்க நெல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தின் 12ஆம் நாள் திருவிழாவானது நடைபெற்று முடிவடைந்துள்ளது. அதாவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி என்று பார்த்திருக்கின்றோம். குருத்து பச்சை கலரில் சாத்துப்படி பார்ப்பதற்கே குளிர்மையான வகையிலே அந்த சாத்துப்படி செய்யப்பட்டிருந்தது. வித்தியாசமான முறையிலே அந்த வடிவமைக்கப்பட்ட வாகனங்கள் ஒரு இத்தாலி நாட்டவர்களை சந்தித்திருக்கிறோம். அவ்வாறு இன்றைய நடைபெற்ற பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்களை இந்த காணொலியில் வந்து தொகுத்துள்ளேன். இன்றைய தான் என்னோட சேனலுக்கு வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். வரலாற்று சிறப்புமிக்க நெல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தின் 12 நாள் திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த வேளை இன்றைய தினம் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த அழகான கிளி வாகனமும் மிகப்பெரிய அந்த மயில் வாகனமும் சேர்ந்து வருவதால் நாங்கள் பார்க்க முடியும். அந்த வகையில் எல்லா அடியவர்களும் சாமியினுடைய வருகையினை எதிர்பார்த்து நிற்கின்ற அந்த அழகான காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். அழகான அந்த மயில் வாகனம், அதே போல் கிளி வாகனம் இரண்டுமே ஒரே மாதிரியான அமைப்பு. ஆனால் 2 வாகனம் வேறு வேறு. இந்த 3 வாகனங்களும் சேர்ந்து என்று வரும்போது பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பச்சை நிற சோதனையில் முருகப்பெருமான் யாகத்துக்கு வருகின்ற அந்த அழகிய காட்சி பல வழிநட்டவர்களும் கோயிலுக்குள் சென்று வருகின்ற அந்த காட்சி. இன்றைய மயில் வாகனமானது நேரே பார்த்த பாதி இருக்கும். மற்ற தினங்களில் வரும் மயில் வாகனம் ஒரு பக்கமாக இருக்கும் என்பதும் ஒரு முக்கிய விடயம். சகோதர இனமான சிங்கள இனத்தை சேர்ந்தவர்களும் வருகை தந்து வந்தமே உள்ளார்கள். I'm Silvia from Italy. And she's Elena, my friend. Hello, nice to meet you. Yeah, it's a friend. And we are from Italy and we arrived just this morning to visit Jaffna and the north side of Sri Lanka. And they said us there was this very important temple with a festival, so we just come in to see the feelings. And it's really nice and looks like a very important celebration. So we are enjoying to stay there with them. We are staying here like 20 days, but going all around Sri Lanka, just a few 4 to 5 days here in that place. From Italy, from Milano. Going to the island on the west. Yeah, Delft, that island, east. And the next few days we move close to Trincomalee to have some sea. And then we go to the central cities like Sigiriya, Annapurna, that stuff. Say something. Say something. Tell me. I'm very happy to visit Sri Lanka. I hope to discover a very natural things, and the people is very kindly with us. These 2 days we have appreciated too much this, and no, my rings are, I like this, but so enjoy this amazing celebration. Thank you. Your earrings are meanings. Your kind of jewels have a meanings. Because here is Tamil. Tradition. Okay, thanks. Cool. சகோதர இனத்தை சேர்ந்தவர்களும் என்று வந்து தங்களுடைய அந்த தரிசனங்களை மேற்கொண்டு செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். சாமியானது வருகின்ற அந்த அழகிய காட்சி. இன்றைய நாள் சாத்துப்படியானது சொல்லப்போனால் பார்ப்பதற்கே ஒரு மிக அழகான சாத்துப்படி.
இதனுடைய உண்மையான விளக்கம் என்னென்றால் ஹைட்ரியா பூ என்று சொல்லுவார்கள். இந்த பூ வந்து மலைய பிரதேசங்களிலே கிடைக்கும் உருமாறும் பூ என்றும் சொல்லலாம். அதாவது ஆரம்ப பருவத்திலே பச்சையாக இதனை வந்து நாங்கள் ஆய முடியும். ஒரு இடைப்பருவத்தில் நீலமாக மாறும். அதன் பின்னர் அறுவடை காலப்பகுதியிலே வந்து வெள்ளை கலராக மாறும். இது வந்து ஆரம்ப காலத்தில் அதில் எடுக்கப்பட்டு இந்த சாத்துப்படியானது பார்ப்பதற்கே மிகவும் அழகாக செய்யப்பட்டிருப்பது இதனுடைய மேலதிக சிறப்பு. சாமியானது தூக்குவதற்கு தயாராகின்ற அந்த காட்சி. சரியாக 6 மணிக்கு சாமியாத வழியாக வருகின்ற அந்த அற்புத காட்சி. மூன்று வாகனங்களும் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கின்ற அந்த காட்சி. 2 கிளி வாகனமும் ஒரு மயில் வாகனமும் குருத்து பச்சை கலர் சாத்துப்படியோடு பார்க்கும்போது, கோபுரத்தோடு பார்க்கும்போது அந்த அழகு ஒரு கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கின்றது.
இவ்வாறு சாமி வரும்பொழுது இலங்கையின் யூடியூபர் சந்துரு அண்ணாவும் காணொலிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த ராஜகோபுரத்தை நோக்கி சாமியானது நகர்வடைந்து பிரசன்னா குருக்களுடைய அந்த பாடலானது இடம்பெறும். அழகான அந்த சாத்துப்படியோடு அடுக்கப்பட்ட நல்லூரானுடைய அந்த தகன மினுங்கும் அந்த தங்க நகைகள் அவன் அருள் இல்லாதவர்களே வேல் வேல் ஒரு ஆயுதம் என்றும் அது எப்படி கடவுளாகும் என்றும் முன்னொருதான் சொன்னவர்கள் இப்பொழுதும் சொல்பவர்களுக்கு அருணகிரியாருடைய வாக்கு வேல்தான் குரு என்று முனி முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியாதார் அறியும் தரமோ உருவமற்றவன் அருவமற்றவன் உலகாயும் உள்ளவன் இலதாயும் உள்ளவன் மற்றவன் ஒளியும் மற்றவன் எல்லாம் நிறைந்தவன் எதுவும் மற்றவன் அவன் நம்முடைய குரு அவன்தான் நல்லை கந்தவே நல்லூர் கந்தவே பெருமான் முருகன் தனிவே முனினம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ குருவன் அருவன் உளதன் விலதன் இருளன் பொய்யன் என நின்றதுவே எல்லாமாகி அனுபவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மவாய்
கந்த பெருமானே நம்முடைய குரு என்று முனி நீ இணைவாயா உயிர்ந்திருக்கும் அந்த மக்கள் கூட்டத்தில் எம்பெருமான் ஆடி அசைந்து வருகின்ற அந்த அற்புத காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். எப்போவுமே நெல்லூருடைய சிறப்பு அந்த தொண்டர்கள் சுவாமி காவுகின்ற முறை ஏனைய கோயில்களோடு ஒப்பிடும்போது இங்கே நேர்த்தியும் அந்த சாமி வருகின்ற போது திருப்புகின்ற திருப்பங்களிலிருந்து சகலதும் வந்து மிகவும் சிறப்பாக காவப்பட்டு ஏனைய கோயில்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது நெல்லூர் கோயில். அந்த வகையிலே தொண்டர்கள் மிக அழகாக அந்த சாமியை காவி செல்கின்ற அந்த அழகிய காட்சி. குபேரவாசல் கோபுரத்தை நோக்கி சாமி ஆறுதன் அவர் வடிகின்ற அந்த அழகிய காட்சி. அத்துடன் திருமுருகன் அவர்கள் துர்காமணி ஒன்றதுக்கு முன்னால் பல வகையான அந்த நைவேத்தியங்களோடு சாமியை வழிபடுகின்ற அந்த காட்சி.
பிரசன்னா குருக்களுடைய அந்த காந்த குரலில் தேவாரம் இசைக்கப்பட்டு சாமியானது வாசலை நோக்கி நகர்ந்து வருகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அழகான அந்த சாத்துப்படியோடு சாமியானது வருகின்ற அந்த அழகிய காட்சி. அழகிய அந்த மயில் வாகனத்தில் சாமியானது என்னும் சற்று நேரத்தில் வாசலை நோக்கி நகர்வடைந்து வந்துவிடும். சாமியானது வசந்த மண்டபத்தை நோக்கி செல்கின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.